இந்த கூட்டணி சரியில்லாம அந்த கூட்டணி விலகி வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் இன்னைக்கு 30-35 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்க எல்லாம் வெளிப்படையா தெரியும். ஆனா அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக எங்கள் பொதுச் செயலாளர் இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டா இருந்தோம். நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு பக்கம் நாங்கள் எப்படி கூட்டணி, நாங்கள் எப்படி அதிமுக தலைமையில் நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக நின்னோம். எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே போல திமுக இன்னைக்கு வாக்கு வங்கி இங்கே கோயம்புத்தூர் இடத்துல குறைஞ்சிருக்கு. மற்ற வாக்கு அப்படித்தான், உன்னோட வாக்கு வாங்கினதை விட குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் என்னன்னா அவங்க கட்சி கூட்டணி கட்சி அதே போல நாங்கள் வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க, இல்லை இவங்க பிஜேபி பி டீம்னே மீடியா, இதுக்கு மீடியா பூரா திமுக சப்போர்ட் இப்படி எடுத்து வைக்கிற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டும் அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்திலையும் பார்த்தாலும் நாங்கள் பார்த்தோம். சிறுபான்மையர் ஓட்டை நீங்கள் நம்பாம, ஆனா நாங்க எடுத்த கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவா கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம். ஆனா விலை வந்ததுதான், அது சரியா தான் இருந்தது. எடப்பாடி தெளிவா சொன்னார். ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சாரம், அந்த பிரச்சாரங்கள், இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்க மேல தெளிவா இருந்து இன்னைக்கு அதிமுக போன தேர்தலோட அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கோம். 2019 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆளுங்கட்சி. 2019 மோடி அவர்கள் அந்த தேர்தலில் 303 வந்தாங்க. இரண்டாவது முறையாக ஆளும் கட்சியாக இருந்த அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்த பொழுது தமிழகத்திலே வரலாறு காணாத தோல்வியை நாங்கள் பார்த்தோம். வரலாறு காணாத தோல்வி. குறைந்தபட்சம் 3.5 லட்சம் 4 லட்சம் தான் அந்த தோல்வியினுடைய மார்ஜினா இருந்துச்சு. இன்னைக்கு 2024 தேர்தலில் இன்னைக்கு கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்ற அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்னைக்கு அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்றாங்க, நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா 35 ஜெயிச்சிருப்போம். அவங்க தனியா இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, எப்படி ஒன்னா இருந்து 35 ஜெயிப்போம்னு அவர் சொல்றாரு. அதனால் ஏற்கனவே சொன்னது போல மக்கள் 3 அணியை பார்த்துவிட்டு மக்கள் வாக்களிச்சாங்க. அதிலும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்க பிஜேபியோட இப்ப இல்ல, இதுவரை வராத ஓட்டுகள் எங்களுக்கு வரும். இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கெல்லாம் நாங்க ஆதரவு கொடுத்தோம், இப்ப எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே. அதனால வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும், இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க. எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும், இந்த வாக்கு வங்கி இத்தனால இல்ல, நாங்க தவறு பண்ணிட்டோம், நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்னைக்கு பிஜேபி எங்களோட இருந்தா 35 ஜெயிச்சிருப்போம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் கட்சிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பித்திருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன்.